ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு விஜி விலாக்ஸ். இன்னைக்கு ஒரு குக்கிங் ரெசிபி, ஒரு 2 மினிட்ஸில் பண்ணுற ரசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பூண்டு ரசத்துக்கு தேவையான பொருள்: மஞ்சத்தூள், கொத்தமல்லி, 2 தக்காளி, அது தோல் நீக்காமல் இருக்கிற பூண்டு அப்படியே நசுக்கி வச்சுருக்கேன் தோலோட, கருவேப்பிலை. இந்த கருவேப்பிலை பார்த்தீங்கன்னா பச்சையாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா சின்ன சைஸ் வெல்லங்க. இது பெருங்காய கட்டி நினச்சிட போறீங்க, பெருங்காய கட்டியில் வெல்லம். இது நாங்கள் செய்கிற ரசப்பொடி. இது எப்படி பண்ணுறதுன்னு நான் இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். பார்த்தீங்கன்னா தூள் பெருங்காயம் எல்ஜி நாங்கள் யூஸ் பண்ணுறோம், நீங்கள் எது இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. புளி தண்ணி, நான் புளியை கரைச்சி தண்ணி மட்டும் வச்சுருக்கேன். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். புளி தண்ணி எவ்வளோ வேணுமோ நம்ம தனியாக எடுத்து பாத்திரத்தில் போட்டுக்கலாம். இப்போது தக்காளியை நல்லா கையில் நல்லா ஸ்மாஷ் பண்ணணும், அதோட எசன்ஸ் நல்லா இறங்கும். ஸோ உங்களுக்கு புளிப்பு அதுவும் கொடுக்கும். நீங்கள் எக்ஸ்ட்ரா புளி தண்ணி ஆட் பண்ணணும்னு அவசியமே இல்லை. நல்லா கையிலே நசுக்கி போடணுங்க தக்காளியை. எப்போவுமே ரசத்தில் எதுலேயே இருந்தால் நம்ம கையில் நல்லா ஸ்மாஷ் பண்ணி அதெல்லாம் சேர்ந்தால் ஒரு தனி டேஸ்ட்டாக கூட இருக்குங்க. இது பாருங்கள், இந்த மாதிரி தக்காளியை பெருசு பெருசாக போட்டால் கூட பெரியவங்க இருந்தால் கொஞ்சம் சாப்பிட்றது கஷ்டப்படுவாங்க. கொஞ்சம் சின்ன சின்னதாக கிள்ளி நல்லா இந்த மாதிரி போட்டுக்கோங்க. பழமாக இருக்க தக்காளியாக எடுத்துக்கோங்க, இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், இது கூட அந்த தோலே நான் எடுக்கலைங்க. அப்படியே ஒரு பல்லு பூண்டு அப்படியே எடுத்தாச்சு, அதை தோலோடு நசுக்கி அப்படியே போட்டிருக்கோம். இது பாருங்கள், உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க, தோலோடு போட்டிருக்கேன். இப்போ போட்டு நல்லா நம்ம என்ன பண்ணோம், சாதம் பிசைகிற மாதிரி நல்லா அந்த எசன்ஸ் இறங்குற மாதிரி புளி தண்ணியில் போட்டு நல்லா கரைச்சிக்கணும். சொல்லப்போனால் நல்லா கரைக்கணும் தான் சொல்லணும். அப்போ தான் அந்த தக்காளியோட எசன்ஸ் ப்ளஸ் பூண்டோட எசன்ஸ் எல்லாமே அந்த புளி தண்ணியில் இறங்கும். உங்களுக்கு அந்த பூண்டு ரசமோட ஃப்ளேவர் நல்லா வரும். பாருங்கள், நல்லா கரைச்சிட்டு இப்போ என்ன பண்ணணும்னா கொஞ்சம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இந்த ஸ்டேஜில் வச்சிடணும். ஏன் வைக்கிறோன்னா புளி தண்ணியோட பச்சை வாசனை போகணும் ஃப்ரெண்ட்ஸ், அதனால தான் வைக்கிறோம். இப்போ பாருங்கள், புளி தண்ணி பச்சை வாசனை போகும். அதே மாதிரி அந்த பூண்டு உள்ளே இருக்கிறதும் வெந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். இல்லாட்டி பச்சை பூண்டு அப்படியே இருக்கும். கொஞ்சம் நல்லா அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் இது வச்சுட்டு நீங்கள் மேலே கொத்தமல்லி போட்டுக்கலாம், மஞ்சத்தூளும் போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் போட்டுக்கோங்க. நான் அதில் போதும்னு நாங்கள் இவ்வளோ தான் போடுறோம். எவ்வளோ வேணுமோ நீங்கள் போட்டுக்கோங்க. நல்லா கொதிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். சைடில் தெரியுது பாருங்கள், அந்த தண்ணி கொதிக்கணும். அப்போ தான் அந்த பச்சை வாசனை போகும். நல்லா இந்த மாதிரி கொதிக்கணும். கொஞ்சம் சிம்லேயும் இல்லாமல் ரொம்ப ஹைலையும் இல்லாமல் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. பாருங்கள், நம்ம எல்லாமே மிக்ஸ் பண்ணிட்டோம். புளி தண்ணி, 2 தக்காளி, பூண்டு தோல் நீக்காமல் அப்படியே போட்டிருக்கோம். இப்போ பார்த்தீங்களா கொதிக்குது, பார்த்தீங்களா? எஸ், இந்த டைமில் ஒரு ஸ்மெல் வரும் பாருங்கள். அப்போ நீங்கள் அந்த ரசப்பொடியை ஆட் பண்ணணும். இந்த ஸ்பெஷல் ரசப்பொடி எப்படி பண்ணுறதை நான் இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். இந்த ரசப்பொடியை நாங்கள் ஒரு 2.5 ஸ்பூன் ரசப்பொடி ஆட் பண்ணியிருக்கோம். நீங்கள் உங்கள் வீட்டில் என்ன ரசப்பொடி யூஸ் பண்ணுறீங்களோ அதை போட்டுக்கோங்க. பாருங்கள், நல்லா இந்த மாதிரி கொதிக்கிற டைமில் தான் நம்ம தக்காளியும் வெந்துருங்க. பாருங்கள், ஓரளவு நமக்கு வெந்துடும். அந்த பூண்டும் நல்லா அந்த ஃப்ளேவர் இறங்கி இருக்கும். இப்போ கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கிறோம் இதோட. ஏன்னா அந்த புளிப்பு அதிகமாக இருந்தால் கொஞ்சம் கம்மி பண்ணும். ஸோ அந்த தண்ணி ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுருக்கோங்க. இப்போ அந்த ரசப்பொடியும் போட்டிருக்கோம். ஸோ எப்படி இன்னும் கொஞ்சம் கொதிக்கணும், அந்த பச்சை வாசனை போகிறதுக்காக கொதிக்கணும். இந்த ஸ்டேஜில் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. நாங்கள் உங்களுக்கு பண்ணி காமிக்கணுன்றதுக்காக கொஞ்சமாக ரசம் பண்ணுறோம். நீங்கள் எவ்வளோ அதிகமாக பண்ணணும் அதுக்கேற்ற மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா கொஞ்சம் வந்துச்சு. இப்போ அந்த வெல்லம் நான் எடுத்து வச்சுருக்கேன். வெல்லம் உங்களுக்கு ரொம்ப ஸ்வீட் வேணும்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். எங்களுக்கு அப்படி இல்லைங்க, நார்மலாக தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ நார்மலாக கொஞ்சோண்டு வெல்லம் யூஸ் பண்ணிக்கிறோம். இது அந்த ஹைலைட்டே அந்த வெல்லம் தாங்க. அந்த ரசத்தோட டேஸ்ட்டை நல்லா எடுத்து கொடுக்கும், நல்லாயிருக்கும். கடைசியாக மேலே கொத்தமல்லி தழையை போட்டுடலாங்க. இந்த கடைசியாக போடும்போது தான் அந்த கொத்தமல்லியோட ஸ்மெல், அந்த வாசனை தனி வாசனைங்க. ரசத்தோடுக்கு அந்த கொத்தமல்லி இல்லாமல் ரசமே இல்லைங்க. அதை போட்டிங்கனாலே ஒரு தனி ஹிட்டு தான் சொல்லலாம். பாருங்கள், இப்போ எல்லாமே போட்டாச்சு. நம்ம கடுகு தாளித்து வச்சுருக்கோம். கடுகு, ஜீரகம், வரமிளகாய் தாளித்து வச்சுருக்கோதே அது தலையில் கொட்டிடலாம். ரசத்தோட தலையில் கொட்டி மிக்ஸ் பண்ணி சுட சுட சாதத்தில் இந்த ரசம் போட்டு சாப்பிட்டிங்கன்னா
சும்மா தூள் கலப்புங்க. அதுவும் மழை காலத்துலலாம் இந்த மாதிரி சாப்பிட்டேக்கோன்னு நினச்சிக்கோங்க, சளியெல்லாம் ஒன்றுமே பிடிக்காதுங்க. ஈஸியாக பண்ணிடலாங்க ரெசிபி, ரொம்ப ஈஸி தான், எதுவுமே இல்லைங்க. ரொம்ப ஈஸியான ரசம், நீங்கள் பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பெரியவங்களுக்கும் கொடுக்கலாம், சின்ன குழந்தைங்களும் சாப்பிடலாம். இது காரம்லாம் ஒன்றுமே இருக்காது ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். டாட்டா, பை பாய்.